கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பின்பற்றும்படியாக வலியுறுத்த யோசித்து அதற்கான விளக்கங்களை இங்கே கொடுக்கிறார். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் பின்பற்றி ஹீரோவாக, அவனை குருவாகவோ அல்லது முதன்மையானவனாகவோ தங்களுக்கு எடுத்துக்காட்டாகவோ வைத்து கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவையே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே சொல்லி அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாங்கள், அது நல்ல பேச்சாளர்களாக இருந்தாலும், பாடகர்களாக இருந்தாலும், அற்புத அதிசயங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவராக இருந்தாலும், தேவனுடைய இரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற உக்கிரானக்காரர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் பின்பற்றக்கூடாது என்பதை மிக தெளிவாக 3ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே கூறிவிட்டு, அதே வேளையில் தேவனுடைய ஊழியக்காரர்களாகி இருக்கிறவர்கள் உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டாய குணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எந்த ஒரு ஆதாய நோக்கத்தோடு இந்த பணியை செய்யக்கூடாது. ஏனெனில் நியாய தீர்ப்பு நாட்களிலே இது நியாயம் தீர்க்கப்படும். இதை முன்னமே அறிந்திருந்த நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக உங்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்தேன். உங்களுடைய நேரங்களை வீணடிக்கவோ, உங்கள் பொருளாதாரங்களை நான் அபகரித்து கொள்ளவோ, எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறான போதனைகளை நான் சொல்லாமலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக எனது நடை, உடை, பாவனைகளை நான் உங்களுக்கு இடரலாயில்லாதபடிக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா விதத்திலும் நான் மிகவும் கவனமாய் உங்கள் மத்தியிலே வாழ்ந்தேன். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே என்னை குறித்து யாதொரு குற்றத்தையும் சுமத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். யாராகிலும் என்னை குறித்து விசாரணை செய்வதற்கோ தீர்ப்பு செய்வதற்கோ அது ஒரு அற்ப காரியம் போல இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் அதற்கான சாதகமான காரியங்களை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தேன். ஐ கீப் வாட்சிங் மை ஆல் ஆட்டிடியூட் என்பதை போல அவர் சொல்லுகிறார். ஏனெனில் அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராய் இருந்தாராம். ஐ எம் ஃபாலோயிங் கிரைஸ்ட். ஆதலால் கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுடைய நேரங்களையோ, காலங்களையோ, தாளந்துகளையோ, பணத்தையோ, வாய்ப்புகளையோ, அந்தஸ்தையோ, அதிகாரத்தையோ தனக்கு சாதகமாய் அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னையே பிறருக்காக கொடுத்தது போல நானும் என்னையே பிறருக்காக கொடுக்கிறேன். மனித நியாய தீர்ப்பு என்பது வேறு, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது வேறு. ஆதலால் நீங்கள் மனிதர்கள் சீக்கிரமாக திட்டம் தீட்டி நியாய தீர்ப்பு செய்து விடாதீர்கள். பவுல் மிகப்பெரிய பேச்சாளராகவும் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் அப்போலோவும் கவுண்டர் கொடுக்கிற அளவுக்கு பவுலுக்கு இணையான பேச்சாளராகவும் போதக தன்மையுடையவராகவும் இருந்திருக்கிறார். கொரிந்தி பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் 2-3 பிரிவுகளாக பிரியும் அளவுக்கு இவர்களுடைய ஞானம் இருந்திருக்கிறது. ஆனாலும் கொரிந்தி பட்டணத்தில் இருந்த பலவிதமான சாதகமற்ற சூழலையும் பவுல் பயன்படுத்தி கொண்டு சுவிசேஷத்திற்கு அவர்களை வழிநடத்தினான். அதெல்லாம் தான் பெற்று எடுத்த பிள்ளைகளைப் போல அவன் கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளை நேசித்தபடினாலே அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போக, தன்னுடைய போதனைகளை விட்டு பிரிந்து போக எல்லளவும் மனம் இல்லாதவராய் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். ஆதலால் கொரிந்து விசுவாசிகளே, நீங்கள் பவுல் தான் சரி, அப்போலோ தான் சரி, பேதுரு தான் சரி என்று சொல்லி எதை குறித்தும் நியாயம் தீர்த்து விடாதிருங்கள். இருதயத்தின் அடிமனதின் ஆழத்திலே ஒளிந்திருக்கிற யோசனைகளை தேவன் அறிவார். ஏற்ற காலங்களிலே அவர் வெளிப்படுத்துவார். ஆதலால் தற்புகழ்ச்சியை நாட தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு தனி மனிதனையும் உங்கள் வழிகாட்டியாக கொண்டாட தேவையில்லை. கிறிஸ்துவே நிறைவான வாழ்க்கையிலே, நிறைவான அந்த நாட்களிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே அவனவனுக்குரிய புகழ்ச்சியை கிறிஸ்துவே உண்டாக்குவார். 6ஆம் வசனத்திலே, சகோதரரே, உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய போதகர்களை குறித்து நீங்கள் எண்ணும்போது மிஞ்சி எண்ண வேண்டாம். அது பவுலாகிய என்னையும் நீங்கள் நினைத்தாலும் கூட என்னுடைய அளவிலிருந்து நீங்கள் மிகுதியாக மிஞ்சி எண்ண வேண்டாம். நாங்கள் எல்லோரும் சராசரி மனிதர்கள்தான்.
ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணுவதற்கும் பின்பற்றுவதற்கும் பறைசாற்றுவதற்கும் ஓங்கிய குரலாக ஒலிப்பதற்கும் ஒருவர் மாத்திரமே உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய காலகட்டத்திலும் ஹீரோயிசம் ஃபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் தங்களை தவறான மார்க்கத்துக்குள்ளாக கெடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு 10 பேர் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிவிட்டால் உடனே அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய இருமாப்பு வந்து விடுகிறது. மனிதனை மனிதன் போற்றுவதற்கோ ஆராதிப்பதற்கோ உயர்த்துவதற்கோ மிக பெருமையாய் நினைப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு மனிதனையும் காண்பதற்கு ஆசைப்படுவதற்கோ அல்லது அந்த மனிதனுடைய அழகையோ அவனுடைய செயலையோ கண்டு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. வியக்கத்தக்க காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இதை இன்றைய காலகட்ட பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கண்டு வியக்கக்கூடாது, எதையும் அபூர்வம் போல பார்க்கக்கூடாது. விசேஷமாக மனிதர்களை. இது தவறு என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக நான் என்னையும் அப்போலோவையும் உதாரணமாக எடுத்து வைத்து உங்கள் மத்தியிலே சொல்லி கொண்டு வருகிறேன். ஏனெனில் எந்த ஒரு தனி மனிதனையும் விசேஷமாக்குகிறவர் யார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிற அழகு, அந்தஸ்து, அறிவு, ஆன்மீகம், ஆரோக்கியம், திறமைகள், வரங்கள், நல்ல பேச்சு திறமை, பாடல் திறமை, இப்படி போன்ற சகல காரியங்களையும் தேவனே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மிகப்பெரிய வல்லமையாய் வெளிப்படுத்தி கொள்ளுகிற காரியமானது தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளாதவன் போலவும் நீ அதற்கு உரியவனாகவும் அப்படியே பிறந்தாய் என்பது போலவும் அல்லது இந்த வல்லமைகளை இந்த ஞானத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்வது போலவும் மேன்மை பாராட்டுகிறாயே. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வல்லமையான காரியங்களும் ஒன்று பெற்றுக்கொண்டதாயிருக்கும் அல்லது பிறர் கற்றுக் கொடுத்ததாயிருக்கும். இதை தேவனே உன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது எப்படிப்பட்ட வரங்களாயிருந்தாலும், நேம், ஃபேம் என்று சொல்லக்கூடிய புகழ்ச்சிகளாயிருந்தாலும், ஆசீர்வாதங்களாயிருந்தாலும், அவை அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கினார். பிற மனிதர்களிடந்து நீ பெற்றுக்கொண்டாய். ஆதலால் மேன்மை பாராட்டாதிருப்பாயாக. உங்களுக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களும் இருந்தது. அதாவது உலக பிரகாரமான சம்பத்துகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து இருக்கிறீர்களே என்று சொல்லி 8ஆம் வசனத்திலும், நீங்கள் இப்பொழுது பரிபூரண ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, கிறிஸ்துவையும் பெற்றுக்கொண்டு எங்களையும் ஆளுகிறீர்களே, அதாவது ஊழியர்களை அவர்கள் ஆளுகை செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்களே. நீங்கள் அப்படி ஆளுகிறது எங்களுக்கு நல்லதுதான். அதன் மூலமாக நாங்களும் உங்கள் மூலமாக பிறரை வழிநடத்துவோம் அல்லவா? அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு கொரிந்து பட்டணத்திலே உயர்ந்த பதவிகளிலே இவர்கள் வந்திருக்க வேண்டும். அவர்களுடைய நன்னடத்தைகள், குணங்கள், ஞான வரங்கள், தேவன் தந்திருக்கிற வாய்ப்புகள், இவைகள் மூலமாக அவர்கள் ஒருவேளை ஆளும் திறமையில் உள்ள ஒரு கட்சி ஜெயிப்பது போல அவர்கள் ஜெயித்து வந்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக பவுல் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் நாங்களோ எப்பொழுதும் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உயர்ந்த பதவிகளுக்கு செல்லலாம், நீங்கள் உயர்ந்த பிஸ்னஸ் செய்து அநேக பணங்களை சம்பாதிக்கலாம். ஆனால் எங்களையோ தேவன் மரணத்துக்குத்தான் குறித்திருக்கிறவரை போல கடைசி வரைக்கும் நாங்கள் கடைசியானவர்கள் போலவே காணப்பட பண்ணுகிறார். எங்கள் மூலமாக அநேகர் ஒழுக்க வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலும் தேவனுடைய வரங்களிலும் தேவனுடைய அபிஷேகத்திலும் வளர்ந்து பெருகி மேலும் மேலும் வளர்த்து போகிறார்கள், அதிகாரத்திலே அமர்கிறார்கள். ஆனால் நாங்களோ அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். இந்த உலகமும் எங்களை வேடிக்கை பார்க்கிறது, பரலோகமும் எங்களை வேடிக்கை பார்க்கிறது. கிறிஸ்து உங்களை எல்லாரையும் புத்திசாலிகளாய் உருவாக்குவதற்காக எங்களை பைத்தியக்காரர் போல தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுலின் போதனைகள் மூலமாக வாழ்வு பெற்றவர்கள் ஒருவேளை பவுலை அற்பமாய் எண்ணி இருக்க வேண்டும். இது பவுலை மாத்திரமல்ல, அநேக போதகர்களையும் இப்படித்தான் வளர்ந்த பின்பு விசுவாசிகள் நினைப்பார்கள். சில வேளைகளை ஊழியக்காரர்களை பிச்சைக்காரர்கள் போல பாவிப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். they will treat like a beggars. பணத்துக்காக வந்திருப்பாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
பவுல் எவ்வளவு பெரிய வல்லமையான பிரசங்கக்காரராய் இருந்தாலும், மரணித்த மனிதர்களை கூட உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவராய் இருந்தாலும், அவர் மனதிலே எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களாகவும், தாகம் உள்ளவர்களாகவும், நிர்வாணிகளாகவும் என்றால் அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு இது போன்ற எந்த ஒரு நிச்சயமற்ற சூழலிலே அவர் ஊர் ஊராக, தெரு தெருவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி அநேக ஊழியக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி விளக்கப்படுத்துகிறது. எங்கள் கைகளினாலே அநேக வேலைகளை செய்கிறோம். இந்த வேலை என்று அல்ல, அநேக வேலைகளை செய்கிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் எங்களை ஏசிபவர்களும் வைபவர்களும் எங்கள் மேல் குற்றம் சாட்டி பொய்யாய் பேசுகிறவர்களையும் தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று தெரிந்தே நாங்கள் அவர்களை சகித்து கொள்ள வேண்டி வருகிறது. தூசிக்கப்படுகிறோம், ஏளனமாய் பார்க்கப்படுகிறோம். ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கையும் போலானோம். பிற மனிதர்களுடைய அசம்பாவித காரியங்களிலே எங்களுடைய உதவியை நாடி ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் கிடைத்தவுடனே அந்த துணியை துடைத்து தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தமாய் அந்த பொருள் இருப்பது போல அவர்கள் எங்களை விட்டு பரிசுத்தர்கள் போல கடந்து போய் விடுகிறார்கள். இப்படி பிறருடைய குற்றங்களையெல்லாம் நாங்கள் சுமந்து அலைகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் பட்டணம் தோறும் வெறுக்கப்பட்டார், முரட்டத்தனமாக நடத்தப்பட்டார், சரியான வீடு இல்லாமல் இருந்தார், இரவும் பகலும் கடினமாக உழைத்தார், சபிக்கப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார், இழிவாக பேசப்பட்டார், உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற துணியை போலவும் கருதப்பட்டார் என்று அவர் அங்கலாய்த்து சொல்லுவதை பார்க்கும்போது விசுவாசிகளிலே ஒரு சிலரும் கூட இப்படி அவர்களை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்காக பாவத்திற்கும், விபச்சாரத்திற்கும், சாத்தானுக்கும், உலகத்தின் தீமைகளுக்கும், அநியாயத்திற்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கும்படி அவர் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது விசுவாசிகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரைத்தான் வெறுத்திருப்பார்கள். இந்த வாயாடி என்ன இப்படி போதிக்கிறான் என்று கூட சொல்லி இருப்பார்கள். பிற்காலங்களிலே அவர் ஏன் போதித்தார் என்பதை அவன் உணர்ந்திருக்கக்கூடும். இப்படித்தான் அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் அமைகிறது. பாவத்தை சுட்டி காட்டுவதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். அதை சுட்டி காட்டும் போது அந்த போதகர் தான் பகையாளியாகி விடுகிறார்கள். ஆனால் சிறு காலம் சென்று அவர் சொன்னது சரிதானோ என்றோ அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலோ அவர்கள் அந்த பாவ காரியத்தை விட்டு விலகி வரும்போது சுட்டிக்காட்டியவரை மறந்து விடுவார்கள், அல்லது சுட்டிக்காட்டி தங்களை உருவாக்கியவரை வெறுப்பார்கள். இதையெல்லாம் மனிதனின் ஆவி மனநிலையிலே நடக்கிற நிகழ்வுகள். நம்மை கண்டித்து உணர்த்தி உருவாக்கியவர்களை நாம் வளர்ந்த பின்பு இந்த நிலையிலே வளர்வதற்கு காரணம் அவர்தான் என்று நாம் சிந்திப்பதே